அண்மை செய்தி சென்னை தரமணி பகுதியில் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 11வது நாளாக இந்த போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். ராம்குமார், தற்போது 11வது நாளாக அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்களிடையே ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு துறை சார்ந்த அதிகாரிகள் யாராவது களத்திற்கு வந்திருக்கிறார்களா? போலீசார் தொடர்ந்து எங்கு போராடினாலும் அடக்குமுறையே கையாளக்கூடிய நிலையில தற்போது போராட்டங்களும் எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக மோனிஷா, அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் ஊழியர்களோட போராட்டம், அதாவது தமிழகமே போராட்ட களமா மாறி இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு துறையிலும் அவர்களுடைய வாழ்வாதார கோரிக்கை, அத்தியாவசிய கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதனை சரி செய்யாமல் விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக காவல்துறையினரை கட்டவிழ்த்துவிட்டு அவர்களை கைது செய்வதும், அவர்கள் மீது சட்டவிரோதமாக வழக்குகள் போடுவதும் தொடர்கதையாக இருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் சத்துணவு பணியாளர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் இந்த போராட்டமானது நடந்து வருகிறது. சென்னை தரமணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் அலுவலக வளாகத்திற்கு வெளியே சாலையில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்றைய போராட்டம் என்பது விளம்பர திமுக அரசை கண்டித்து ஒப்பாரி வைக்கும் போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களில் 60,000 பணியிடங்கள் காலியாக உள்ளது. அந்த பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் ஏற்கனவே 2,000 ரூபாய் ஊதியம் வாங்குகின்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 7,700 ரூபாய் ஊதியம் வழங்க வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் உள்ள 38 மாவட்டங்களிலும் ஆங்காங்கே இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆனால் இதுவரை விளம்பர திமுக அரசு, இந்த சமூக நலத்துறை இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. குறைந்தபட்ச ஊதியம் வாங்குகிற, அதாவது தமிழகத்தில் உள்ள குடும்பங்களின் குழந்தைகளை ஊட்டச்சத்துள்ள குழந்தைகளாக வளர்க்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறார்கள். அவர்களுக்கு மாத ஓய்வூதியம் குறைந்த சொற்ப ஓய்வூதியமாக 2,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இதனை உயர்த்த வலியுறுத்தி, அதாவது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 313 அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 5 ஆண்டுகள் முடிய போகிறது. விளம்பர திமுக அரசு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு நியாயமான கோரிக்கையான 6,700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும். அதுவும் விளம்பர திமுக தேர்தல் வாக்குறுதி படி 313 படி 6,700 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட உச்சகட்டமாக கொளுத்தும் வெயிலில் பெண்கள் ஒட்டுமொத்தமாக பெண்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விளம்பர திமுக அரசு இதுவரை அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நம்மிடையே சத்துணவு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் இருக்காங்க. வணக்கம். கிட்டத்தட்ட 11வது நாளாக இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. இதுவரை பேச்சுவார்த்தை நடந்ததா? தற்போது 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை அவசரமாக அறிவித்திருக்கிறார். ஆனால் குறைந்தபட்ச ஊதியம் வாங்குகிற உங்களை கண்டுகொள்ளவே இதை எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா அரசாங்கம் கொண்டு வர ஒவ்வொரு நலத்திட்டமும் பாத்தீங்கன்னா அங்கன்வாடி ஊழியர் உதவியாளரை வச்சுதான் கொண்டு வராங்க. எங்களுக்கு சுகாதாரத்துறை மட்டும்தான், சுகாதாரத்துறையில நாங்க வேலையில இருக்கோம். ஆனா எங்களோட துறை வேலையை மட்டும் நாங்க செய்யறது கிடையாது. அரசு கொண்டு வர ஒவ்வொரு நலத்திட்டங்கள் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே நாங்க வேலை செய்யறோம். தேர்தல் வேலையாகட்டும், சுகாதார டிபார்ட்மெண்ட் வேலையாகட்டும், கணக்கெடுப்பு வேலையாகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே நாங்க வேலை செய்யறோம். அது முதல்வர் ஐயா அவர்களுக்குமே தெரியும். எங்க டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 1,00,000க்கும் மேற்பட்ட பெண்கள் நாங்க இன்னைக்கு வேலை செய்யறோம். எங்களோட வாழ்வாதார கோரிக்கையை தான் நாங்க கேட்கிறோம். எங்க வாழ்வாதார கோரிக்கைக்கு எங்களுக்கு நீங்க காலமுறை ஊதியம் வழங்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை வச்சுதான் இன்னைக்கு 5ஆம் கட்ட போராட்டமாக பிப்ரவரி 3ல இருந்து இன்னைக்கு 11வது நாள் போராட்டத்தை நாங்க தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இதுக்கு முன்னாடி 4 கட்ட போராட்டங்களும் நடத்திருக்கோம். ஐயா அவர்களுக்கும் மனுவும் நாங்க கொடுத்திருக்கோம். ஆனா எங்களுக்கெல்லாம் செவி சாய்க்காம எங்க இருக்கக்கூடிய எங்க துறையில இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் இழிவுபடுத்தும் விதமாக
நாங்களாம் வந்து குடும்பத்துல இல்லாதது மாதிரியும் மற்ற பெண்கள் தான் குடும்பத்துல இருக்கிற மாதிரியும் அவர் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்கிறது எங்களோட ஊழியர் மத்தியில பெரும் ஆதங்கத்தையும் எங்களை ரொம்ப கோபத்தின் உச்சியில போய் உட்கார வச்சிருக்குது. ஏன்னா நாங்க எங்களோட 50 ஆண்டுகள் வந்து எங்களோட திட்டம் வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு. இதுல முழுக்க முழுக்க பெண்கள் தான் இருக்காங்கன்றதும் முதல்வர் ஐயா அவர்களுக்கு தெரியும். எங்களுக்கான வாழ்வாதார கோரிக்கையை நிறைவேற்றாம நிதி பற்றாக்குறை இருக்குன்னு ஒரு காரணத்தை வந்து எங்க முன்னாடி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து 5000 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க, நாங்க யாருக்கும் கொடுக்க வேணான்றது எங்களோட கருத்து கிடையாது. 11 நாள் இந்த வெயில்ல சுட்டெரிக்கும் வெயில்ல எவ்வளோ ஒரு கர்ப்பப்பை பிரச்சனையோட இங்க நாங்க எங்க வாழ்வாதார கோரிக்கைக்காக 38 மாவட்டங்கள்லயும் இரவு பகல்னு பார்க்காம குடும்பத்தை இந்த 11 நாள் குடும்பத்தை பார்க்காம சரி எங்க மேலதான் கருணை இல்ல எங்க கிட்ட பயனடைகிற அந்த பிள்ளைங்க எவ்வளோ கதறாங்க. அவங்க வந்து மிஸ் வாங்க மிஸ் அப்படின்னு எங்களுக்கு வீடியோ கால் மூலியமா அழறாங்க பிள்ளைங்க. மிஸ் முட்டை சாப்பிடல, நான் ஸ்கூலுக்கு வரல, நான் ஆடி பாடி விளையாடல, அம்மா வீட்டில் அடிக்கிறாங்க, என்னென்னவோ அந்த எப்போ வருவீங்க நீங்க எப்போ வருவீங்கன்னு எங்களுக்கு கடந்த 2 நாட்களா வந்து வீடியோ போட்டுட்டே இருக்காங்க. எங்க மேல கணிசம் இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த நாளைய தலைமுறை அந்த பச்சிலம் குழந்தைகள் அவங்க மேல கொஞ்சம் கருணை காட்டி கூட எங்களை அழைத்து பேசி எங்களோட கோரிக்கையை என்ன முடியுமோ அதை செஞ்சிருக்கலாம். ஆனா அதை செய்யாதது எங்களை இன்னும் கோபத்தின் உச்சியில தான் போய் உட்கார வச்சிருக்கு. திரும்பவும் வந்து நாங்க சொல்றோம், எங்களுக்கான கோரிக்கையை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடையுமே தவிர்த்து இதை நாங்க இப்படியே விட போறது கிடையாது. ஏன்னா நாங்க எல்லாமே பெண்கள், ஒரு பெண் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்ன்றத நாங்க இன்னைக்கு தீர்க்கமா முடிவு எடுத்திருக்கோம். எங்களோட கோபத்தின் உச்சியில வந்து முதல்வர் ஐயா அவர்கள் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காருன்றதுதான் வெளிப்படையான ஒரு உண்மை. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்கள்ல அன்றாடம் பசியாறக்கூடிய சத்தான உணவுகள் சாப்பிடக்கூடிய லட்சக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த விளம்பர திமுக அரசு ஈவிரக்கம் இல்லாமல் பார்த்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக சாதாரண ஒரு 2000 ரூபாய் ஊதியத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்கு 6700 ரூபாய் காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதி 313 வந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அங்கன்வாடி பணியாளர்கள், பெண்கள், இளம் பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்காங்க. ஆனா இங்க வந்து கழிப்பிடம் கூட முறையாக அவர்கள் வந்து செய்து தரப்படவில்லை. தற்காலிக கழிப்பிடம் அமைக்கப்பட்டிருக்கு, அதிலும் 2 மணி நேரமாக தண்ணீர் வராமல் இளம் பெண்கள் முதல் முதியோர்கள் வரை பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சமும் ஈவு இரக்கமின்றி இந்த விளம்பர திமுக அரசு செய்து வருகிறது. தொடர்ச்சியாக தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கார்கள். அதாவது ஒருங்கிணைந்த வளர்ச்சியை, குழந்தைகள் வளர்ச்சியை வளாகத்தில் சாலையில அமர வச்சு இந்த போராட்டம் ஆனது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்துவது தொடர்ச்சியா இருந்துட்டு வருது. ஆனால் அவர்களுடைய அலுவலகமான இந்த அலுவலக வளாகத்தில் கூட போராட்டம் நடத்துவதற்கு இந்த விளம்பர திமுக அரசு தடுத்து வருகிறது. அவர்களை ஒரு அகதிகள் போல பார்த்து வருகிறது. அவர்களோட அதாவது அத்தியாவசிய அடிப்படை வசதிகள் கூட செய்து தராமல் இவர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக தொடர்ச்சியாக இந்த விளம்பர திமுக அரசு செயல்பட்டு வருது. இங்க கிட்டத்தட்ட 2 கழிப்பிடங்கள், தற்காலிக கழிப்பிடங்கள் வச்சிருக்கு. கொட்டும் அதாவது வெயில்ல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு வளர்ச்சி, அதாவது வசதியே இல்லாம போராடிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நாங்கள் 10வது இன்று 11வது நாளாக 10 நாட்கள் போராடிவிட்டு 11 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ உட்கார்ந்து இருக்கிறது எங்களுடைய இயக்குனர் அலுவலகம், தமிழ்நாடு முழுமைக்குமான தலைமைச் செயலகம் எங்களுக்கானது. அதை முன்பு தான் உட்கார்ந்துருக்கோம். ஆனால் எங்களுடைய இயக்குனர் அவர்கள் எங்களுக்கு பெண்கள் என்று கூட பாராமல் ஒரு பாத்ரூமை திறந்து விடாமல் பூட்டி வச்சிருக்காங்க. இது எதற்காக? இது ஒன்றும் அவங்களுக்கு சொந்தமான இடம் கிடையாது, அரசுக்கு சொந்தமானது. 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திட்டம், இந்த திட்ட பணியாளர்கள் அவர்களுக்கும் சொந்தமானது, இவங்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று இந்த அம்மா திறக்காம உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம்? அவங்க ஒரு பெண் தானே. அவங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாத்ரூம் உள்ள அனுப்ப முடியாது என்று சொல்லிக் கொண்டு இருந்தால் இதை வந்து நாங்கள் உண்மையிலே எங்கள் சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். 10 நாட்களாக அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். பாத்ரூம் வேணும் என்று சொன்னா அங்க கூட ஒரு பாத்ரூம், அதுல தண்ணி இல்லை. இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் தண்ணி கொண்டுட்டு வந்து நிரப்பல. அப்படி என்றால் நாங்கள் போராடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அரசும் அதிகாரிகளும் நாங்கள் போராட்டத்திற்கு செல்லக்கூடாது என்று நினைக்கிற அதிகாரிகளை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோமா? இல்ல. எங்களுடைய கோரிக்கைகளை அதிகாரிகளால் பெற்றுத்தர முடியுமா? முடியாது. அவர்களால் ஒருபோதும் பெற்றுத்தர முடியாது.
எங்களுக்கான கோரிக்கைகளை பெறுவதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிகாரிகள் எங்களுக்கு சப்போர்ட் கூட பண்ண வேண்டாம், ஆதரவு கூட கொடுக்க வேண்டாம். ஆனா எங்களை கடுமையான நெருக்கடிக்குள் கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. சஸ்பெண்ட் செய்து விடுவேன், டிஸ்மிஸ் செய்து விடுவேன். கண்டிப்பாக இன்னைக்கு போனேன்னா அவ்வளவுதான், உனக்கு வேலை போச்சு, உங்க குடும்பத்துல போய் பேசுவேன், உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு சொல்லுவேன் அப்படின்னு எங்களை மிரட்டுறீங்க. ஏன்? எங்களுக்கான கோரிக்கையை கொடுப்பதற்கு என்னாச்சு? இன்னைக்கு முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க, அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை 5000 கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு விழுந்துகிட்டு இருக்கு 5000 என்று மகளிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மகளிர் இல்லையா? முதல்வர் அவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார். முதல்வர் அவர்கள் சொன்னதை செய்யவில்லை, சொல்லாததையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு சொன்னதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. கண்டிப்பாக அவர் செய்யும் வரை இந்த போராட்டம் என்பது தொடரும். கண்டிப்பாக நாங்கள் பெண்கள், முதல்வர் இதை பார்த்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக அவர் சொல்லணும், பெண்கள் நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னீங்க, இதே இடத்துல தான் நாங்க உட்கார்ந்துருந்தோம், இதே இடத்துல தான் போராடணும். நீங்கள் அவரிடம், எடப்பாடியாரிடம் போராட வேண்டாம், நான் தான் அடுத்து வருவேன், உங்களுக்கான கோரிக்கைகளை தருவேன் என்று சொன்னீங்க. நீங்க சொன்னதை அதே இடத்துல உட்கார்ந்து நாங்க இன்னைக்கு கேட்கிறோம். எங்களுக்கான கோரிக்கையை எங்களை அழைத்து பேச வேண்டும், எங்களுக்கான கோரிக்கையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதல்வர் ஒவ்வொரு அரசு ஊழியர்களோட போராட்ட களத்திற்கும் சென்று நான் இருக்கிறேன், உங்களுக்கு அனைத்தும் செய்வேன் என வாக்குறுதி அளிவிட்டு தற்போது ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஊழியர்களின் காவலனாக இருக்கும் என சொன்ன இந்த விளம்பர திமுக அரசு அவர்களின் எதிரியாக, அவர்களின் விரோதியாக செயல்பட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக சத்துணவு பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களோட போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ஒரு அங்கன்வாடி பணியாளர் மயக்கமடைந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கொளுத்தும் வெயிலில் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இதுவரை இந்த சத்துணவு திட்ட அதிகாரிகள் இவர்களை அழைத்து பேசவில்லை. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடரும். இந்த சத்துணவு திட்ட அதிகாரிகள் இவர்களை அழைத்து பேசவில்லை, தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கொளுத்தும் வெயிலில் ஒப்பாரி வைக்கும் போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. இவர்களை கைது செய்ய காவல்துறையினர் மாநகர பேருந்தை வைத்திருக்கிறார்கள். அடிப்படை அத்தியாவசிய தேவைகள் கூட தற்போது வரை அவர்களுக்கு செய்து தரப்படவில்லை. இந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். 11வது நாளாக அங்கன்வாடி ஊழியர்கள் இன்றைக்கு சென்னை தரமணி பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான தற்போதைய கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.